அனிமல் டிஷ்யூஸில் ஃபஸ்ட்டு டைப்பான எபித்திலியல் டிஷ்யூ பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பற்றி டிஷ்யூஸோட ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில ரொம்ப கேப் இருக்கும். அப்புறமா இந்த செல் எல்லாம் வந்து ஒரு மேட்ரிக்ஸில் வந்து புதைஞ்சிருக்கும். மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எக் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக் ட்ரே வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரேல வந்து அந்த ட்ரேயை தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரேல எக்கெல்லாம் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த டிஷ்யூ மேட்ரிக்ஸ்ல செல்ஸ் எல்லாமே வந்து எம்பெடட் ஆகி இருக்கும். எம்பெடட்னா அதுல வந்து பிளேஸ் ஆகி இருக்கும், அவ்வளவுதான். இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல்லி மாதிரி இருக்கும், ஃப்ளூயிட் மாதிரி இருக்கலாம், அப்புறம் செல்ஸ் வந்து ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். சில மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த டிஷ்யூ வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மேட்ரிக்ஸோட நேச்சர் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளட்டோட மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, அது வந்து லிக்யூடாக இருக்கும். இதுவே போனோட மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சாலிடாக ரிஜிடாக வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு கனெக்டிவ் டிஷ்யூ என்ன ஒர்க் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மேட்ரிக்ஸோட நேச்சர் வந்து இருக்கும். இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸோட டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட், போன், லிகமெண்ட், டென்டான், கார்டிலேஜ், areolar tissue and adipose tissue. இது எல்லாமே தான் பேசிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா போன். போனுங்கிறது நம்மளோட அந்த ஸ்கெலிட்டனை வந்து, அதாவது ஸ்கெலிட்டன் தான் நம்மளோட பாடியோட ஃப்ரேம் ஒர்க். அதை வந்து ஃபார்ம் பண்ணுறதே வந்து இந்த போன் தான். இந்த போன் வந்து மசில்ஸை வந்து ஆங்கர் பண்ணி நம்ம ஹோல் ஆர்கன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட மேட்ரிக்ஸே வந்து ஹார்ட் மேட்ரிக்ஸ். அந்த ஹார்ட் மேட்ரிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ கால்சியம் பாஸ்பரஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் காம்பனன்ட்ஸ். அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த போனோட மேட்ரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். கனெக்டிவ் டிஷ்யூ வந்து லிகமெண்ட். அதாவது ரெண்டு போனை வந்து கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த லிகமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த லிகமெண்ட்ங்கிறது வந்து another டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ. இது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கன்சிடரபிள், அதாவது பரவாயில்ல, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு கன்சிடரபிள் ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த லிகமெண்ட்டுக்கு. இந்த லிகமெண்டோட மேட்ரிக்ஸ் கூட வந்து லிட்டில் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இதோட மெயின் பர்பஸே ஒவ்வொரு போனை இன்னொரு போன் கூட கனெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜோட செல்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கு இடையில கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கார்டிலேஜோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சாலிட் மேட்ரிக்ஸ். இந்த சாலிட் மேட்ரிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்ட் சுகர். இந்த கார்டிலேஜோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த போன் அது ஜாயின்ஸில் வந்து அது போன் அண்ட் போன் ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸில் அந்த போனோட சர்ஃபேஸை ஸ்மூதன் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் இந்த கார்ட்லேஜ் பார்த்துக்கும். இந்த கார்ட்லேஜ் வந்து நம்மளோட பாடியில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோஸில் இருக்குது, இயரில் இருக்குது, ட்ரக்கியில் இருக்குது, லாரிங்ஸில் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இந்த கார்ட்லேஜ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஸ்கின் அண்ட் மசில் இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கும். சம்டைம்ஸ் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் சுற்றி கூட இருக்கும். போன் மேரோலையும் இருக்கும். எங்கெல்லாம் அந்த கேவிட்டி இருக்கோ அந்த கேவிட்டியை ஃபில் பண்ணக்கூடிய ஒர்க்கை பார்க்குறது ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆர்கன்ஸ்குள்ளே ஏதாவது ஸ்பேஸ் இருந்துன்னா அதை ஃபில் பண்ணிக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ். சப்போஸ் டிஷ்யூவில் வந்து எதாவது டேமேஜ், ஏதாவது வூண்ட் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய மெயின் வேலையை இந்த ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ அப்புறமா ஃபைனலி அந்த அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது என்னென்னா ஃபேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ. மெயின் வேலையை வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறது தான். இந்த இதோட செல் எல்லாமே வந்து ஃபேட் குளோபியூல்ஸால தான் மேடப் ஆஃப் ஆகியிருக்கும். இது வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு இன்சுலேட்டர் மாதிரி கூட இது ஆக்ட் ஆகுது. இன்சுலேட்டர்ஸாகவும் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பற்றின டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.